ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களால் ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களை ரிஷபராசி நேயர்கள் சந்திக்க இருக்காங்க, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இந்த மாதிரியான நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள், சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய நீங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இப்போ நுழைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2026 உங்களுக்கானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு நிறைய பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாமே நடக்க இருக்குது. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மட்டும் இல்லாமல் கிரகமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சில விஷயங்கள் மாறுபாடு அடையும். இந்த முறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஜோதிடத்தை வழிகாட்டியாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதனுடைய அடிப்படையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியின் 11வது வீட்டில் பயிற்சியாகி இருப்பார். ஸோ சனி பகவான் 11ல் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்துறதுக்கு தொடர்ந்து நீங்கள் முயற்சிகளை செய்துட்டே இருங்க. என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மாற்றங்களை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை உயர ஆரம்பிக்குமோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து முயற்சி பண்ணும்பொழுது தான் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் அந்த விஷயத்தை நீங்கள் யோசித்து செயல்படுங்க. அதே போல் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். முயற்சிகள் எடுக்கிறதுக்கு முதல்ல நம்ம நல்லா இருக்கணும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மாறுபாடுகளை கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை எல்லாம் செய்து உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்துங்க. யோகா செய்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, தியானம் பண்ணுறது, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் நீங்கள் தாராளமாக இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தில் உருவாகக்கூடிய வேலைப்பளுவை தவிர்க்கவே முடியாது. ஸோ யாருக்கு எப்போ ஏற்படுதோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் வேலைப்பளுவை அதிகமாக செய்ய வேண்டாம். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா வேலையை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியம் சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் கவனிச்சுக்கணும். கடந்த காலத்தில் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் செய்திருப்பீங்க. அதாவது நல்லதும் செய்திருக்கலாம், கெட்டதும் செஞ்சுருக்கலாம். ஆனால் சொத்து தொடர்பாக எந்த விஷயங்கள் நீங்கள் செய்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்காமல் போயிருக்கும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய சொத்துக்களே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு வரணும்னு நினச்சிருப்பீங்க. அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்திருப்பீங்க, ஆனால் நடக்காமல் போயிருக்கும். ஏன்னா எந்த விஷயம் எப்போ நடக்கணும் அப்படின்ற ஒரு கால இடைவெளி இருக்குது. அந்த டைமில் தான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் யாருக்கும் எதுவும் கிடைக்கல இன்னும் அப்படின்றதுக்காக கஷ்டப்படாதீங்க. அது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லா விஷயங்களுமே நம்ம நினச்ச உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு தான், நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதும் தப்பு தான். ஸோ எது எப்போ நடக்கணும்னு இருக்கோ அதுதாங்க, காலத்தின் கையில் மட்டும்தான் இதை ஒப்படைக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பெருசு பண்ணிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் சொத்து தொடர்பாக ஏதாவது பரிவர்த்தனைகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓரளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறமா தான் சந்திரன் உங்களுடைய ராசியில் 4வது வீட்டில் கேது பகவானும் இருப்பார். ஸோ உங்கள் ராசியில் தான் ஆல்ரெடி சந்திர பகவான் இருக்கிறாரு. இது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கிரக நிலைகள் எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்கள் கிடைக்கும். அதாவது நம்ம ஊர்லலாம் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, என்ன தான் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிருக்கீங்களா? அந்த மாதிரி தாங்க, நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் என்ன செஞ்சு அதை நடத்தி முடிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது எப்போ நடக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு இருக்கோ அது அப்போ மட்டும்தான் நடக்கும். அது வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான விஷயங்கள்
கிடைக்கலாம். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க இன்னொரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த எதிர்காலத்தை வந்து பாதுகாக்கிறதுலையும் சரி, பராமரிக்கிறதுலையும் சரி, பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஸோ இந்த டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டைமிங்காக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து எல்லா விஷயங்களும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப உறுப்பினர்களை சந்தேகப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய நோக்கம் வேறையா இருந்தாலுமே கூட நீங்கள் சந்தேகிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா, அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க, அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவுகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதனால் பாதிப்புகள் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த அவசர முடிவுகளையும், தவறான நோக்கத்தையும், சந்தேகத்தையும் கண்டிப்பாக விட்டு ஒடிச்சிடுங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி யார் மேலேயாவது சந்தேகத்தை வச்சிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு எது நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லதும் கூட. ஒரு விதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த அவசர முடிவு, அவசர செயல்பாடு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கூட நிறையவே இருக்குது. ஸோ இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அதனால் எப்போதுமே எந்த ஒரு விஷயமே நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு போயிடுங்க. எதையும் எதிர்பார்க்குறதோ இல்லை இதுதான் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோ எதுவுமே வந்து நடக்காது. ஸோ எதிர்பார்ப்புகள் வைக்கும் பொழுது ஏமாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருங்க. அதே போல் தன்னம்பிக்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். இந்த காலகட்டங்களில் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எது நடந்தாலும் சமாளிக்கலாம், நம்மளால் முடியும், எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒவ்வொருத்தருமே வந்து வளர்த்துக்கோங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா மூத்த அதிகாரிகளும் உங்களுடைய வேலையில் பார்த்திங்கன்னா, அதாவது மூத்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கோபமான ஒரு மனநிலையில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்க, இல்லை சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. இதுவே நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த இடத்துல அவங்க வந்து கோபமாக இருப்பாங்க. அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. ஏன்னா அவங்க கோபமாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும், சொல்லப்போனால் ஒவ்வொரு விஷயங்களிலுமே தவறு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் தவறுகளை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களால் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழுக்க கவனம் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடாமல் ஒதுங்கியே இருக்கிறது நல்லது தான். அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை, அதாவது முழுமையான நேரத்தை படிக்கிறதுல நீங்கள் செலவீடு செய்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய சொந்த விஷயத்துக்காக நிறைய நேரத்தை வந்து செலவிடுவீங்க. ஆடம்பரங்களை வந்து தேடுவீங்க. அதில் வந்து நிறைய செலவீடு செய்வீங்க. ஸோ படிக்கக்கூடிய நேரங்கள்லாம் படிக்கிறத மட்டுமே செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கும், இல்லைன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனத்தை செலவீடு செஞ்சீங்க அப்படின்னா, நேரத்தை செலவீடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தானே அதுக்குரிய விளைவுகளை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்காதீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய நேரத்தில், அதாவது அந்த டைம் வேஸ்ட் ஆனது, அதனால தான் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே அதை ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அதுக்கப்புறம் யோசித்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் கிடைக்கக்கூடிய நேரத்தை, பொன்னான காலத்தை சரியான வகையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த பலன்கள் ராசியினுடைய அடிப்படையில் நமக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறுபாடு அடையும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களை உடைய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் புதுசாக வீடு வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. அதாவது பழைய வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க் எதுவும் செய்யலாம். அதுக்கெல்லாம் ஒரு சரியான நேரமாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுடைய மனசு நோகும்படி மட்டும் எந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தாதீங்க. பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தை உடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து தொடங்கலாங்க. நம்பிக்கை இருக்குது, என்னால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு செய்யுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. அதே போல் மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களை உடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில், அதுவும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலைப்பளு அப்படின்றது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் உங்களால் ரிலாக்ஸாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட நேரத்தை செலவீடு செய்ய முடியும். ஸோ எதையுமே செய்து முடிக்கணும் அப்படின்ற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துடும்.
நல்ல லாபம் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். இப்படி எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்குங்க. ஸோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே ஸ்ரீ ரங்கநாதரை வந்து வணங்கிட்டு வாங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும். உங்களுடைய பாவங்கள் நீங்கும். வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடையிறதுக்கு இதெல்லாம் வந்து சிறப்பான வழி. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ரிஷபராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள், அதாவது 20ஆம் தேதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எப்படி இருக்குது, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், ராசியின் அடிப்படையில் எப்படி இருக்குது, நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினந்தோறுமே பதிவேற்றம் செய்துகிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்பவே எளிமையான முறையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். அதையும் மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.